புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், பாஜக கூட்டணி ஆட்சி 2026 வரை நீடிக்குமா என சந்தேகம் உள்ளது என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இந்த அமைச்சரவை மிகவும் ஒரு விந்தையான அமைச்சரவை. இந்த அமைச்சரவையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் திரு சாய் சரவணன் அவர்கள் இந்த அரசை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார். பட்டா விஷயத்தில் தவறு நடந்திருக்கிறது, அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரை எதிர்த்து, அமைச்சரவையை எதிர்த்து, புதுச்சேரி மாநில அரசை எதிர்த்து, தலைமைச் செயலாளரை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறார். ஒரு அமைச்சருக்கு கூட்டு பொறுப்பு உண்டு. அந்த அமைச்சர் இந்த வழக்கு போட்டவர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இப்பொழுது விசாரணைக்கு வருகிறது. அவருடைய உசுடு தொகுதியில் பட்டா சம்பந்தமான விஷயம். இதை தலைமைச் செயலாளரை அழைத்து, துறையினுடைய செயலாளரை அழைத்து அந்த அமைச்சர் அதை சரி செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு தான் அங்கமாக இருக்கின்ற, தான் பதவி வகிக்கின்ற ஒரு அமைச்சரவையில் அமைச்சராக இருந்து கொண்டு இந்த அமைச்சரவையை எதிர்த்து ஒரு அமைச்சரே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதை முதலமைச்சரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் திரு சாய் சரவணகுமார் இருக்கிறாரா இல்லையா? வேறு ஒரு முதலமைச்சராக இருந்தால் மறு நிமிடமே அந்த அமைச்சரை டிஸ்மிஸ் செய்திருப்பார். ஆனால் ஒரு அமைச்சர் இந்த முதலமைச்சரை எதிர்த்து, அமைச்சரவை எதிர்த்து, அதிகாரிகளை எதிர்த்து வழக்கு போடுகிறார். அவர் அமைச்சரவையில் நீடிக்கிறார், அமைச்சரவையில் அங்கமாக இருக்கிறார். இது போன்ற வினோதம் எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் நடந்தது கிடையாது.